அண்மை செய்தி. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரிய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்லூரி நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியின் சர்வர் ரூமை திறக்க மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கல்லூரி நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரி, தற்போது கம்ப்யூட்டர்களை ஆய்வு செய்ய ஒத்துழைக்காததால் சர்வர் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு வாதம் முன்னெடுக்கப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதற்கு என்னென்ன காரணங்கள் அடங்கியிருக்கு? இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். கிங்ஸ்டன் கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையினுடைய முடிவில் அந்த கல்லூரியினுடைய சர்வர் ரூமுக்கு மட்டும் அமலாக்கத்துறை சீல் வைத்தது. இந்த நிலையில் தான் இந்த சீலை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி கல்லூரி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வர் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதால் கல்லூரியில் உள்ள கம்ப்யூட்டர்கள், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவை செயல்பட முடியாததால் கல்லூரியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் முடக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு என்பது இன்றைய தினம் நீதியரசர்கள் எஸ். என். சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் எம். ஜோதிராமன் அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதத்தை முன்வைக்கும் போது, கிங்ஸ்டன் கல்லூரியில் 1400 மாணவர்கள் படிப்பதாகவும் அவர்களுக்கு தேர்வு தொடங்கி உள்ளதாகவும், எனவே இந்த சீலை சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட அந்த சீலை அகற்ற வேண்டும் என்று வாதங்களை முன்வைத்தார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ் அவர்கள் சோதனைக்கு சென்ற போது தங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்கப்படவில்லை எனவும், சர்வர் அறையினுடைய அந்த சாவியை கூட கல்லூரி நிர்வாகம் கொடுக்கவில்லை எனவும், கார்பெண்டர் உதவியுடன் தான் அந்த அறைகள் திறக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை சார்பில் வாதங்கள் என்பதும் முன்வைக்கப்பட்டது. மேலும் கல்லூரியில் இருந்து 2,50,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும், சர்வர் ரூமில் இருந்த கம்ப்யூட்டர்களை ஆய்வு செய்ய ஒத்துழைப்பு வழங்காததால் சர்வர் ரூமுக்கு சீல் வைத்ததாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த சீல் பின்னர் அகற்றப்பட்டு கணக்கு விவரம் சார்ந்த கம்ப்யூட்டர்களில் இருந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு சோதனைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என கூறுவது தவறு என்று வாதங்களை முன்வைத்தார். இதையடுத்து அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு கல்லூரி நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இதற்கு மேல் எதுவும் தேவைப்பட்டால் சட்டப்படி நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறி அந்த மனுவையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மௌனிகா, வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.